இங்க ஒரு பிச்சைக்கார பொண்ணு சாப்பாடு மோசமா இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் அங்க வந்து என்னோட ஃபேமிலி இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பையனை மீட் பண்ண சொல்லிருக்காங்க. நான் பெரிய பணக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா இவன் பணக்காரனா இல்லாதனால நீ அவனை மீட் பண்ண போனீங்கன்னா அங்க சீ ஃபுட் நிறைய இருக்கும். அதை நீ எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு சொல்லவும் என்ன சீ ஃபுட்னு சொல்லிட்டு அவ கிட்ட இருந்து அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ போயிடுறா. ஆக்சுவலா அவ போக சொன்னது 606 டேபிள் நம்பருக்கு. ஆனா 909 டேபிள் இருக்கிறவன் போன் பேசிட்டு டேபிள் நம்பரை திருப்பி வச்சிடறான். சடனா அவளும் அந்த டேபிளுக்கு வந்து டேபிள் இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆயிடுறான். அவளும் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு நடிக்கணும்னு ஆசை, ஆனா என்கிட்ட காசு இல்லாதனால நைட் டைம்ல ஒரு ஸ்டால் போடுவேன். அந்த ஸ்டாலுக்கு இன்னைக்கு நைட் நீ வரையா, நான் லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்றா. இவளோட ஃபுட் ஸ்டாலுக்கு யாருமே வர மாட்டாங்க. இவன் மட்டும் அவளுக்காக வந்திருக்கான். அவளும் இவனுக்காக ஸ்பெஷலா டின்னர் பண்ணி கொடுக்குறா. அவன் அந்த டிஷ் மோந்து பார்த்ததும் ஸ்மெல் தாங்க முடியாம முக்க முடிக்கிறான். சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும்னு அவன் சொல்ல அவன் அந்த டிஷ் ஒரு வாய் சாப்பிட்டதும் அது அவனுக்கு பிடிக்கவே இல்ல. ஆக்சுவலா இவன் ஒரு சிஇஓ. 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவதான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருப்பா. சோ இவ்வளவுதான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்திருப்பான். அவளும் நம்ம ஸ்டால்ல கஸ்டமரே வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அவனோட பாடி கார்ட்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சாப்பாடு வாங்க வைக்கிறான். அப்பதான் அவளோட ஃப்ரெண்ட் அங்க வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாரு எவ்வளவு ரிச், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப புவரா இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்து அவனை பார்த்து பாஸ்ன்னு கூப்பிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த காரே இவனோட தான். 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவன் ஒரு சிஇஓ உண்மை தெரிஞ்சது அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இனிமே உனக்காக எத்தனை படம் வேணாலும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றா. அதை கேட்டுதான் அவன் வாங்கி விழுந்துறா.